நம்ம ஐயனா துணை சீரியல்ல நீலா சோழனோட ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்குங்க. நிலா சோழன், சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் கொடைக்கானல்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோழன், நிலா ரெண்டு பேருக்குமான ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா வேற லெவல்ல இருக்குங்க. சோழனோட லைஃப் செம ஹாப்பியா போயிட்டு இருக்குங்க. எந்த பிரச்சனையுமே இல்லாம சோழன் ஃபேமிலி சந்தோஷமா கொடைக்கானல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருக்க நேரத்துல அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஒன்று இருக்க போகுதுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனா துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் கொடைக்கானல்ல பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்க நேரத்துல வழக்கம் போல பாண்டியனுக்கு வானதிக்கிட்டேருந்து ஃபோன் கால் வருதுங்க. பாண்டியன் ஃபோன் எடுத்து அட்டன் பண்றதுக்கு யோசிச்சுட்டே இருக்காரு. ஏன்னா வானதி விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாண்டியன் வேற வழி இல்லாம வானதியோட ஃபோன் அட்டன் பண்ணி, என்ன வானதி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. என்ன பண்ணி, நான் தனியா இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா ஜாலியா கொடைக்கானல்ல போய் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க, எப்படி உன்னால இப்படிலாம் முடியுது? அவங்க ஹனிமூன் போறாங்கன்னா நீயும் அங்கெல்லாம் போய் ஆகணுமா? நான் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சா? நீ பாட்டுக்கும் அங்கே போய் உட்காந்துருக்க அப்படின்னு வானதி பாண்டியனை பயங்கரமா கோவத்தில் திட்டுறாங்க. வானதி, நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே கொடைக்கானல் வந்தேன், இப்போ என்ன இப்படி பேசுற? அண்ணி தான் எல்லாரும் வரணும்னு விருப்பப்பட்டாங்க, அதனால வேற வழி இல்லாம நாங்க எல்லாருமே கிளம்பி வந்தோம். இல்லைன்னா அவங்க ஹனிமூனே போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் நாங்க எல்லாருமே வந்தோம். அவங்க ஒரு பக்கத்து தனியா இருக்காங்க, நாங்க ஒரு பக்கத்து தனியா இருக்கோம். நீ தான் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும்னு ஆசைப்பட்ட, நான் வந்து அங்க என்ன பண்ண போறேன்? எனக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் நான் வேலை பார்க்க போறேன், எனக்கு எதுவும் அதை பத்தி தெரியாது. நீ தான் அது சம்பந்தமா படிச்சிருக்க, கூட வேலை பார்க்கறதுக்கு ஒரு பையன் வேற இருக்கான், அவனுக்கு எல்லாம் தெரியும்ல, நீ அவன்கிட்ட இருந்து கத்துக்கோ. வர்ற கஸ்டமர்ஸை கேஷ் மட்டும் வாங்கிக்க, பொறுமையாக தனியாக நின்று பிஸ்னஸ் நடத்த பழகுவானதி. எல்லா தடவையும் நானே கூட நிற்க முடியுமா? நானும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், நானும் வெளில போகிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட சொல்கிறாருங்க. வானதி அதை கேட்டவனையும் செம்ம கடுப்பாகிறாங்க. ஓ, உனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியாதுன்னா அதுக்காக கூட வந்து நிற்க மாட்டியா அப்படின்னு சொல்லி வானதி கேட்குறாங்க. கூட நிற்க மாட்டியான்னு எப்படி வானதி சொல்கிற? நான் தான் உனக்கு மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வருதுங்கிறதே சொன்னேன். உன்னை கூட்டிகிட்டு போய் மெடிக்கல் ஷாப் இன்னைக்கு ஓப்பன் பண்ணது நானும் கூட தானே இருந்தேன். இன்னைக்கு குடும்பத்தோட வெளில வந்திருக்கேன், அதுக்காக எதுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாண்டியன் வானதி கிட்ட சொல்றாருங்க. வழக்கம் போல வானதி பாண்டியன் சொல்றத புரிஞ்சுக்கவே இல்லைங்க. வானதி அங்க இருந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. வானதியோட கடையில வேலை பார்க்குற பையன் வானதி பாண்டியன் கிட்ட சண்டை போடுறத கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கான். கோவத்துல வானதி போனை கட் பண்ணிடுறாங்க. கடையில் வேலை பார்க்குற அந்த பையன் வானதி கிட்ட, அக்கா எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு இங்கே இருக்க மெடிசின்ஸ் எல்லாம் தெரியும், நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தரேன், நீங்கள் அப்படியே மெல்ல மெல்ல கற்றுக்குங்க, எதை நினச்சும் ப்ரெஷர் ஆகாதீங்க, நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி வானதிக்கு அந்த பையன் அட்வைஸ் பண்ணுறான். பாண்டியன் வானதி எப்படியாவது ஃபோனை வச்சா போதும்ன்ட்டு வச்சுட்டு கிளம்பிட்டாருங்க. சோழன், நிலா, சேரன், பல்லவன், பாண்டியன் எல்லாரும் அடுத்து வேற லொக்கேஷன் போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐயனார் குடும்பம் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இப்போதாங்க. சோழன், நிலா மலையோட உச்சில இருந்து ஐ லவ் யூ சோழன்னு கத்துனதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப அதை பத்தி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டே இருக்காருங்க. நிலா சோழனை பார்த்து, என்னாச்சு தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்லை நிலா, நீ மலை உச்சில இருந்து லவ் யூ சோழன்னு கத்துனல, அதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாம் ஒன்னா வந்தா எங்க இவங்க கூட இருந்துட்டு என் கூட தனியா ஸ்பெண்ட் பண்ண மாட்டியோ அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். ஆனா நீ அப்படி இல்லை, என் கூட தான் நீ அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நிலா அப்படின்னு சோழன் பயங்கரமாக உருக்கமாக பேசிக்கிட்டு இருக்காருங்க. சேரன், பல்லவன், பாண்டியன் 3 பேரும் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சேரன் சந்தா கிட்ட ஃபோன் பேசுறதுக்காக தனியாக போகிறாருங்க. சந்தாவுக்கு வீடியோ கால் பண்ணி கொடைக்கானல் அங்கே இருக்கிறத வீடியோ காலில் காட்டுறாருங்க. சந்தாவும் சேரன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷமாகறாங்க. சந்தா ஃபோன் காலில் இருக்கப்பயே இன்னொரு ஃபோன் கால் ஒன்று வருது. அங்கதாங்க பெரிய ட்விஸ்டே இருக்க போகுது. சந்தா சேரனோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்போ இன்னொரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகா தாங்க ஃபோன் பண்ணுறாங்க. கார்த்திகா சேரனுக்கு ஃபோன் விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சந்தாவும் வீடியோ காலில் இருக்காங்க. சேரன் சந்தா கிட்ட, சந்தா ஒரு நிமிஷம், நான் கார்த்திகா பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னன்னு தெரியல, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சந்தாவுக்கு கார்த்திகாவோட பேர் எடுத்தவனையும் சந்தாவோட முகமே மாறி போயிருச்சுங்க. சந்தாவுக்கு சேரன் கார்த்திகாவை பற்றி வருத்தப்படுறது சந்தாவுக்கு பிடிக்கவே இல்லைங்க. சேரன் ஃபோனை கட் பண்ணிட்டு திருப்பி பேசட்டுமான்னு கேட்குறப்ப சந்தாவுக்கு விருப்பமே இல்லைங்க. ஆனால் வேற வழி இல்லாமல் சேரனுக்காக சரின்னு சொல்லி தலையாட்டுறாங்க.
சேரன் சந்தாவோட ஃபோன் காலை கட் பண்ணிட்டு கார்த்திகாவோட ஃபோன் காலை அட்டன் பண்றாரு. கார்த்திகா எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனா கார்த்திகா அழுதுகிட்டே மாமா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திகாவோட குரல் அழுகையில கேட்ட பிறகு சேரனுக்கு பக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. செம ஷாக்கிங்கோட நிக்கிறாரு. என்னாச்சு கார்த்திகா, ஏன் ஒரு மாதிரி பேசுற, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. கார்த்திகா எப்படி சொல்றதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருக்காங்க. சொல்லு கார்த்திகா சொல்லு கார்த்திகான்னு சேரன் கத்திக்கிட்டு இருக்காரு. சேரன் பதட்டமா பேசுறத பார்த்து தூரத்துல இருந்து பாண்டி கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆனா பாண்டிக்கு கார்த்திகா கூட தான் சேரன் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது பாண்டியனுக்கு தெரியாது. சேரன் கார்த்திகா கிட்ட என்னாச்சு கார்த்திகா, ஏதா இருந்தாலும் அழுகாம சீக்கிரம் சொல்லு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி சேரன் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க. கார்த்திகா அழுதுகிட்டே மாமாவை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சேரனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகி தலையெல்லாம் சுத்துதுங்க. யாருக்கு, அப்பாவுக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா மாமா, நடேசன் மாமாவுக்கு தான், மாமாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க. சேரனுக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்னாச்சு கார்த்திகா, எதனால அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு சேரன் பதட்டமா கேக்குறாரு. மாமா நீங்க எல்லாம் வெளியூர் போயிருக்கீங்கன்னு தெரியும், அதான் மாமா தனியா இருப்பாருன்னு பாக்குறதுக்காக வந்தேன். வந்து பார்த்தா மாமா மயங்கி விழுந்து கிடந்தாரு. அப்புறம் அம்மாவையும் பக்கத்து இருக்கவங்களையும் வர சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். பிபி ரொம்ப லோவாயிருச்சா மாமா அப்படின்னு கார்த்திகா சேரன்ட்ட சொல்றாங்க. சேரன் அதை கேட்டு உறைஞ்சு போய் கண் கலங்கி நிக்கிறாருங்க. அப்பா இப்ப எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்ப பரவாயில்ல மாமா, ரெஸ்ட் எடுக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பிபி ரொம்ப கம்மியாயிருச்சா மாமா, அதிகமா குடிச்சதுனாலையும் சரியா சாப்பிடாதனாலையும் தான் அப்படி ஆணிச்சான். நடேசன் மாமாவோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு மாமா, அவங்கள பத்திரமா தான் பாத்துக்கணும் இனிமே அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்றாங்க. எங்க கூட அவரை வர சொல்லி கேட்டோம்ப்பா, அவர் எங்க கூட வரவே மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டாரு, இல்லைன்னா அவரையும் கூட்டிட்டு வந்திருப்போம், இங்க இருந்து பார்த்து இருந்திருப்போம், எங்க நாங்க சொல்றத கேட்கறாரு அப்படின்னு சொல்லி சேரன் சங்கடப்படுறாருங்க. சரிப்பா நாங்கள் இன்னைக்கே கிளம்பி வரோம் அப்படின்னு சொல்லி கார்த்திகாட்ட சொல்றாருங்க. மாமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்க இருந்துட்டு பொறுமையா கூட வாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுக்காக போனவங்க உடனே திரும்ப வேணாம், அதான் டாக்டர் சரியாயிருன்னு சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா எந்திரிச்சிருவாரு, நான் கவனிச்சுக்கிறேன், நீங்க இதுக்காக போன பிளானை கெடுக்க வேணாம், அவங்களுக்கு இப்போதான் கல்யாணம் ஆகி சந்தோஷமா இருக்காங்க, மாமாவை நான் பாத்துக்கிறேன், நான் வேற எதுனா உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றேன், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. இல்ல கார்த்திகா, அப்பாவை இந்த நிலைமையில விட்டுட்டு எப்படி நாங்க இங்க நிம்மதியா இருக்க முடியும், நாங்க கிளம்பி வரோம் அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. சோழன் நிலா கூட 2 பேரும் இங்க இருக்கட்டும், நாங்க 3 பேரும் இங்க கிளம்பி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. சரி மாமா எப்படின்னு பாத்துக்குங்க அப்படின்னு கார்த்திகா சொல்றாங்க. சேரன் போனை கட் பண்ணிட்டு பயங்கர சோகத்தோட உட்கார்ந்துருக்காரு. பாண்டியன் அதை கவனிச்சு சேரன்ட்ட அண்ணே என்னாச்சுன்னு, எதுவும் அவங்க கூட பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லடா, கார்த்திகா தான் கால் பண்ணுச்சு அப்படின்னு சேரன் சொல்றாரு. கார்த்திகாவா, அவங்க எதுக்கு இப்ப கால் பண்ணாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. டே பாண்டி, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா, கார்த்திகா தான் பார்த்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கு, அதை சொல்றதுக்காக தான்டா ஃபோன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்னாச்சுனே அவருக்கு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு. இல்லடா, பிபி ரொம்ப கம்மியாயிருச்சான், நம்மலாம் இங்க வந்துட்டோன்னு கார்த்திகா அப்பாவை பாத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கு, அப்ப பார்த்தா அப்பா மயங்கி கிடந்திருக்காரு, அதான் கார்த்திகாவே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கா, அதான் என்ன பண்றதுனே தெரியலடா பாண்டி, இவங்க 2 பேரும் இப்பதான் கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, இவங்க கிட்ட போய் இந்த நியூஸை சொல்லி இங்கேருந்து அழைச்சிட்டு போகணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாருங்க. அண்ணே இவங்க கூட இங்க இருக்கட்டும்னு, நம்ம கிளம்பி போலாம், இவங்க கூட கொஞ்சம் பொறுமையா வரட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்றாருங்க. நானும் அதான்டா யோசிச்சேன், பேசாம சொல்லிட்டு கிளம்பிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சேரனும் பாண்டியனும் முடிவெடுக்கிறாங்க. சேரனும் பாண்டியனும் நிலா சோழன் கிட்ட விஷயத்த சொல்றாங்க. நிலாவு சோழனும் அதை கேட்டு செம ஷாக்கா வராங்க. நிலா, நீங்க 2 பேரும் இங்க இருந்துட்டு வாங்கப்பா, நாங்க கிளம்புறோம், எதுக்கு எல்லாரும் ஒன்னா போயிட்டு, நீங்க இங்க இருந்துட்டு பொறுமையா கூட வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், கார்த்திகா இப்போதைக்கு அப்பா கூட இருக்கு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சேரன் சொல்றாருங்க. என்னன்னே சொல்றீங்க, இந்த நேரத்துல எப்படின்னு விட்டுட்டு நாங்க இங்க இருக்க முடியும், அது சரி கிடையாதுன்னு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி நிலாவும் சொல்றாங்க. சோழனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம அமைதியா நிக்கிறாருங்க. பல்லவன், அண்ணே நான்லாம் வரல, நீங்க வேணா போங்க, அந்த ஆளுக்காகலாம் அவ்வளவு தூரம் போக முடியாது, திருப்பி நம்ம திரும்ப இந்த ட்ரிப்புக்கு எப்போ வரும்னே தெரியாது, அதனால நீங்க வேணா போயிட்டு வாங்க, நான் இவங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்றாரு. பல்லவன் சொல்றதை கேட்டு நிலாவுக்கு செம கோவம் வருதுங்க. டேய் பல்லவா, என்னடா சொல்ற, என்ன பேசிக்கிட்டு இருக்க, அவர் உங்க அப்பா தானே, அவர் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்றாங்க, அந்த நேரத்துல நீ இங்க இருக்கலாம்னு சொல்ற, என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லி நிலா பல்லவன்ட்ட பயங்கர கோவமா பேசுறாங்க. அண்ணே கிளம்புறதுன்னா எல்லாம் ஒன்னா கிளம்பலாம், தனித்தனியாலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி நிலா கட் அண்ட் ரைட்டா சொல்றாங்க. நிலா சொன்ன பிறகு
யாரும் மறுவார்த்தை சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறாங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.